அதிமுக வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா விஜய் வருகைக்காக கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்தாங்க இதனால. இப்போ விஜய் இல்லை நான் போயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாளைக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகிடும். ஆனால் என்ன சிக்கல்னா பாஜக 60 கேட்குது, அதிமுக 30 கொடுப்பேங்குது. பாரதிய ஜனதா 60 குறைஞ்சி வரமாட்டேங்குது. பாமக 25 கேட்குது, வாசன் 10 கேட்குறாரு. சின்ன கட்சியெல்லாம் 4, 5ன்னு கேட்குது. பின்னாடி போச்சு கட்சியில் எடப்பாடி கேட்குறாரு, அண்ணன் எந்த ஆள்லேயே உழவு கேட்குறீங்களா, கூட்டணி கட்சி அமைக்க பார்க்குறீங்களா, எல்லாம் சேர்ந்து 100 சீட்டுன்னா அப்போ நான் என்ன போடுவேன், 110 சீட்டில் போடுவேன். பீழ் கோயில் உட்கார வச்சு பீழ் கோயிலெலாம் ரொம்ப சாமர்த்திகாரி உட்கார வந்து பேத்திக்கிட்டு கொஞ்சம் 40, 30, 40 ஆக்கி அன்புமணிக்கு ஒரு 10 கொடுத்து 15 கொடுத்து அப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிடுவார்னு தோணுது. தேர்தல்னா 2 வருஷமாக இருக்குது, 1 மாதம் கூட இல்லைங்க. 36 நாளும் 37 நாள் 1 மாதம். வேட்புமனு தாக்கல், வேட்புமனு வித்ராயல், ஃபைனல் லிஸ்ட்டு, கேம்பெயின், வீடு வீடாக ஓட்டு சேகரிக்கிறது. இன்னும் விளையாட்டாக இருக்குதா? இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் உட்காந்திங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜகவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, என்ன இன்ட்ரெஸ்டிங் காட்ட மாட்டேங்குது. அண்ணாமலை இருந்தால் ஒரு குதிரை வேகத்தில் போவார். இவர் என்ன பண்ணுறாரு, குறை சொல்ல இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கலாமோன்னு பாஜக தொண்டர்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க 1 மாதம் தேர்தல் வச்சு இந்த கேண்டிடேட் போடல, அது கேட்டால் அவர் நைனா சொல்கிறார், நான் என்னங்க பண்ணுவேன், மேலிடம் முடிவு பண்ணோம். அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. மேலிடம் என்ன பண்ணுது பாஜகவில்? தூங்குதா? 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா குழப்பமான நிலைமை இருக்குது. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் இன்னமும் 6 மாதம் இருக்க மாதிரி சாவகாசமாக இருக்காங்க. இது விளைவு டேஞ்சரஸாக இருக்கும்னு நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அமித்ஷா சொல்கிறாரா, கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா விஜய் தேவை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணி போதும். நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது பொய்யா போச்சுன்னா அண்ணாமலை உண்மையாகிடுவார். அண்ணாமலை முதல்ல சொல்லிட்டு வர்றார், கூட்டணி வானாங்க, கூட்டணி வானாங்க, கூட்டணி வானாங்களே ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. அண்ணாமலை வாக்கு உண்மையாகி போச்சுன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எல்லா திமுக கூட்டணி அவங்க ஒரு பக்கம் தொகுதி பங்கிடலாம் கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் தாவேக தனித்து, நாம் தமிழ் கட்சி தனித்து, இந்த அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இன்னும் தொகுதி பங்கீடு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்க, இழுத்துக்கிட்டே போகுது. எப்போ முடிவுக்கு வரும்? திமுக கூட்டணி கூட ஒன்று முடிவு ஆலைங்க. விசிகே 10 தொகுதி கேட்குது, மார்க்சிஸ்ட் 10 தொகுதி கேட்குது. இல்லை, அந்த பணியில் ஈடுபட்டாங்கல்ல தொகுதி பங்கீடுக்காவது கவரி ஆனால் இறங்க மாட்டேன்றாங்களே. காங்கிரஸ் எப்படி முரண்டு பிடிச்சதோ அதே மாதிரி விசிகாவும் எனக்கு என்னென்னா விசிகாவாவது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். மார்க்சிஸ்ட் முரண்டு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்க்சிஸ்ட்லாம் திமுகவோட உடன் பயணிக்கிற கட்சிகள் எவ்வளோ வருஷமாக இருக்குது. கலைஞர் காலத்துலேருந்து இருக்குது. என்றைக்குமே நடுவில் ஒன்று நின்று தான் போச்சு வெளியில், அப்புறம் திரும்பி வந்துட்டாங்க. மார்க்சிஸ்ட் கேட்குறது நியாயமானு கேட்டிங்கன்னா நியாயம் இல்லை. ஏன்னா தமிழ் ஸ்டாலின் சொன்னாராம், எந்த மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எம்பி கேரளாவை தவிர இருக்கான், வெஸ்ட் பெங்காலில் 0, மற்ற மாநிலம் எங்கே? நான் 2 பேரை ஜெயிக்க வச்சேன், சு வெங்கடேசனையும் திண்டுக்கல்லையும் 4 எம்எல்ஏ கொடுத்துருக்கேன். இதை விட என்னங்க உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு மரியாதை இல்லைன்றீங்களே. எம்பி ஆக்கினது யார்? டெல்லியில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா என்னால் அது தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு கட்டி விட்ருக்காரு. இப்படி இவங்க எதிர்பார்க்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சியாகவும் ஆசை அபிலாஷம் இருக்கும். ஆனால் அன்ரீசனபிளாக 10லாம் கேட்டால் ஸ்டாலின் எங்கே போவார்? அவரே பிரேம்ல எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸுக்கு 28, பிரேம்லதாக்கு 6, ராஜ்யசபா எங்களுக்கு ராஜ்யசபான்னா ராஜ்யசபா முழுக்க டிஎம்கேக்கான்னு கேட்டாராம் ஸ்டாலின். ராஜ்யசபா இருக்க சீட்டில் எனக்கு தான் நான் கொடுத்துருவேன், எனக்கு 6 தான் வருது, 4 தான் வருது, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் கட்சிக்காரன் கொடுக்குவான் அம்மான்னு கேட்டாராம். ஸோ திமுகவிலையும் தொகுதி உடன்பாடு நடைபெறவில்லை. கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் அடிதடி அறிவாலயத்தில் இன்னைக்கு வந்த நியூஸ். ஒரு செக்ஷன் ஆஃப் தி கிள்ளியூர் காங்கிரஸ் எப்போ பார்த்தாலும் கிள்ளியூரில் போட்டு திமுக அழிஞ்சு போச்சு. கிள்ளியூரில் நாங்கள் தான் திமுக தான் போட்டி போடணும்னு வேட்புமனு தாக்கல் கொடுத்துருக்காரு. அவருக்கு நியாயம், அவரு திமுகவோட கட்சி தொண்டர் தலைவர் வாட்டவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு திமுக கிள்ளியூர் ஆளுங்க காங்கிரஸ் போட்டி போடணும், அதை கொடுக்கக்கூடாதுன்னு அவரை போய் அடிச்சிருக்கு. கை கலப்பு.
அண்ணா அறிவாலயத்தில் கைகலப்பு நடக்கவே நடக்காதுங்க. ஸ்டாலின் இருமுக்கரை கொண்டு அடக்குவார். எப்படி போச்சுன்னு தெரியல. அடிதடி சண்டை 2 பேரும் குத்திக்கு அடி குத்திக்கினாங்க 2 பேரும். ஸோ திமுகவில் எல்லாம் ஸ்மூத்தாக போகிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உட்கட்சி இப்போவே கிளியூரே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் மற்ற தொகுதியில் என்ன போகுது? இப்போ திமுக கூட்டணி ரகலையோட தான் இருக்குது. ரகலையோட தான் இருக்குது. ஆனால் அவங்க ரகலையோட ஏதோ பண்ணுறாங்க. அதிமுக பாஜக எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இருக்கு. இப்போ திமுக வந்து கட்டுக்கோப்பாக இருக்குன்னா கட்டுக்கோப்பானது. நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உதயநிதி சொல்லி சரி போட்டோம்பா ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க திரும்ப நம்மளால் தானேன்னா 2 சீட் கொடுத்துட போகிறார். ராஜ்யசபாலாம் கொடுக்க மாட்டார். என்ன சொன்னார் திரும்பாக்கு 2 தரேன் உங்களுக்கு, மார்க்சிஸ்ட் 1 தரேன், ஜாயின் பண்ணுங்கள். ராஜ்யசபாலாம் கேட்கக்கூடாது. இவங்க ராஜ்யசபா முடியாத மாதிரி தானே மக்கள் கூட்டணி போக வேண்டியதான். வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய் வந்து யார் கூட்டணி சேரதா இல்லை. ஸோ திமுக விட்டால் இவங்களுக்கு ஒரு வழி கிடையாது, போய் சேர்ந்துடும். அதிமுக வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா விஜய் வருகைக்காக கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்தாங்க. இதனால இப்போ விஜய் இல்லைன்னு ஆகிப்போச்சு, உறுதியாகி போச்சு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாளைக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகிடும். ஆனால் என்ன சிக்கல்னா பாஜக 60 கேட்குது, அதிமுக 30 கொடுப்பேங்குது. பாஜகவுக்கு மட்டும் 60, மீதி தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்கறது கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறாங்க 40 மொத்தமாக கொடுத்துட்றோம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ அன்புமணி கேட்டார், என்ன எங்களுக்கு என்ன 2-3 கொடுப்பீங்களா? பாமக எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா? போன வாட்டி 21 கொடுத்தீங்க, 25 எங்களுக்கு போகணும். இன்னி 2 பக்கமும் மோதல். பாரதிய ஜனதா 60 குறைஞ்சி வரமாட்டேங்குது, பாமக 25 கேட்குது, வாசன் 10 கேட்குறாரு, சின்ன கட்சியெல்லாம் 4-5ன்னு கேட்குது. என்ன போச்சு கட்சியில்? எடப்பாடி கேட்குறாரு, அண்ணன் எந்த ஆள்லேயே உழவு கேட்குறீங்களா? கூட்டணி கட்சி அமைக்க பார்க்குறீங்களா? எல்லாம் சேர்ந்து 100 சீட்டுன்னா அப்போ நான் என்ன போடுறேன்? 110 சீட்டில் போடுவேன். இந்த வேலையே வேணாம், விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். 170க்கு நான் குறைய மாட்டேன். 170க்கு மேலே என்ன வேணால் எடுத்து யாருக்கு வேணால் எடுத்துகிட்டு போங்க. 170 ஜெயலலிதா எம்ஜிஆர் கணக்கு, அது குறைய மாட்டேன் அப்படின்ட்டாராம். பியூஷ் கோயல் உட்கார வச்சு பியூஷ் கோயல் ரொம்ப சாமர்த்தியக்காரி. உட்கார வந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் 30 ஆக்கி அன்புமணிக்கு ஒரு 10 கொடுத்து 15 கொடுத்து அப்படி பண்ணிக்கிட்டு பண்ணிடுவார்னு தோணுது. ஆனால் விஜய் வராதனால சந்தோஷப்படுற முதல் மனிதர் எடப்பாடி தான். விஜய் வராததுனால வந்தாங்கன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கணுமே. 60 சீட்டு கேட்பார் அவரு. அப்பான்ட்டாரான். விஜய் வரலன்னா அப்பா வெரி குட் அப்படின்ட்டாரான். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ தேர்தல்னா 2 வருஷமாக இருக்குது, 1 மாதம் கூட இல்லைங்க. 36 நாளோ 37 நாளோ தான். 1 மாதம் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 மாதம். வேட்புமனு தாக்கல், வேட்புமனு வித்ராயல், ஃபைனல் லிஸ்ட்டு, கேம்பெயின், வீடு வீடாக ஓட்டு சேகரிக்கிறது இன்னும் விளையாட்டாக இருக்குதா? இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் உட்காந்திங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜகவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, என்ன இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டேங்குது. அண்ணாமலை இருந்தால் அவர் குதிரை வேகத்தில் போவார். இவர் என்ன பண்ணுறாரு? குறை சொல்ல, இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கலாமோன்னு பாஜக தொண்டர்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க 1 மாதம் தேர்தல் வச்சு இந்த கேண்டிடேட் போடல, அது கேட்டால் அவர் நைனா சொல்கிறார், நான் என்னங்க பண்ணுவேன், மேலிட முடிவு பண்ணோம். அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. மேலிட முடிவு பண்ணி இவரை கேண்டிடேட்டை போடுவார், அண்ணாமலை கேண்டிடேட் முடியாது, அவங்க தான் போடணும். ஸோ டெல்லி அக்கறை காட்ட மாட்டேங்குதுன்னு உள்ளூர பாஜக தலைவர்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. என்கிட்ட போய் 2 தலைவரெல்லாம் நான் கட்சி வித் டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க. கட்சி வித் டிஃப்ரென்ஸாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஆள் கொடி பிடிச்சின்னு போகிறாங்க. இப்போலேருந்தே போய் அதிமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயா எனக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருங்க, பொள்ளாச்சி கொடுத்துருங்க, மதுரை கொடுத்துருங்க. இப்போ கேட்டாலாம் தலைவர், என்னங்க இது, நீங்களே போய் தொகுதி பங்கிட்டு வாங்கினா அப்போ நான் என்னத்தை உட்காந்துக்கிட்டீங்க? மாநில தலைவர் நான், என் வழியாக தான் நீங்கள் போனோம். டைரெக்டாக டீல் முடிச்சு வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்ட்ட முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகுதி நாங்கள் வாங்கி தரணுமா? இல்லை என்ன உங்களுக்கு உங்கள் சீட்டு வாங்கி தரணுமா? சீட்டை முடிவு பண்ணுறது பாஜக கேண்டிடேட்டுக்கு எடப்பாடியா அமித்ஷாவான்னு கேட்டாரான். கேட்பாரே மாட்டாரான். இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் முடிச்சுக்கினாங்க டீலு. பணம் கொடுத்தோ என்ன பண்ணி அதுக்கு இது அதே சம்பாதிச்சிட்டாங்க. அதான் ஒருத்தர் கிண்டலாக சொன்னார், திமுக அதிமுகவோட பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களாக கோடிக்கணக்கில் பணம் பண்ணிட்டான்னா உண்மையை போய் தெரியாது. ஸோ அதிமுகவில் போட்டி கொடுத்தீங்கன்னா மாற்ற முடியும். அவனுக்கு என்ன, அவனுக்கு பட்டி தானே, சரி நீ எடுத்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு வேலைச்சேரியில் இப்போ ஆரம்பிச்சிட்டார் பாஜகவில். நாங்கள் அநியாயமாகுது. விருகமகத்தில் ஆரம்பிச்சிட்டார். மேலிடம் என்ன பண்ணுது பாஜகவில்? தூங்குதா? ஒன்றும் புரியல. இது என்கிட்ட சொல்கிறதெல்லாம் திமுக அதிமுகவில். பாஜக சொல்கிறாங்க என்னங்க நடக்குது கட்சியில் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா குழப்பமான நிலைமை இருக்குது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் இன்னமும் 6 மாதம் இருக்க மாதிரி சாவகாசமாக இருக்காங்க. இது விளைவு டேஞ்சரஸாக இருக்கும்னு நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. குறிப்பாக சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, இன்னும் தொகுதி பங்கீடு தான் ஆகலை. ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்குது, இன்னொரு பக்கம் தாவேக தனித்து, நாம் தமிழர் கட்சி தனித்து. அதிமுக பாஜகவுக்கு இதை விட வேறு என்ன சிறப்பு, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னா என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் அந்த கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, அமித்ஷா ஃபீல் பண்ணாலும் விஜய் வரதுனால ஒரு 20% வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்குன்னு இப்போ இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி தோற்கும்னு அவர் சொல்ல, வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3 ஜனங்க 5 வருஷம் டிஎம்கே 5 வருஷம் ஏடிஎம்கே அப்படி தான் போடுவாங்க. அது கலைஞர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து எல்லா காலமும் நான் பார்த்தேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, கலைஞரே பண்ணல. கலைஞர் வந்து நாமினேட் ஆகி வந்து அப்புறம் திருப்பி வந்தார். ஆனால் அடுத்தடுத்து தேர்தல் நின்று போட்டி போடல. ஆகவே இவங்க கணக்கு பிரகாரம் அடுத்தது அதிமுக ஆட்சி தான் டிஃபால்ட்டாக வரணும், பை டிஃபால்ட். அதெல்லாம் திமுக மேலே ஏகப்பட்ட வருத்தங்கள் இருக்குது, மக்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஸோ அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குதான், எவ்வளோ விட்டாக இருக்குது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்டு வந்துடும். பாஜக சொல்லலாம் அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காதீங்க, ஜனங்க திருப்பி குதிச்சிட்டாங்கன்னா வம்பாய் போயிடும். அது இல்லாமல் 4 முறை போட்டி வந்ததுன்னா திமுக சொல்லமாக ஜெயிச்சுட்டு போயிடும். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். விஜய் கொஞ்சம் போகும், அதிமுக கொஞ்சம் போகும், சீமானு கொஞ்சம் போகும், இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதனால் வந்து அவர் அமித்ஷா சொல்கிறாரா கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா விஜய் தேவை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணி போதும் நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது பொய்யா போச்சுன்னா அண்ணாமலை உண்மையாயிடுவார். அண்ணாமலை முதல்ல சொல்லிட்டு வர்றார், கூட்டணி வானாங்க கூட்டணி வானாங்க கூட்டணி வானாங்களா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. அண்ணாமலை வாக்கு உண்மையாகி போச்சுன்னா மத்திய பாஜக மூஞ்சி எங்கே வச்சுக்கோ? தோற்று போனாங்கன்னா மக்களை விட்டுருங்க, முதல் ரியாக்ஷன் அண்ணாமலை தான் வரும். நான் பேசுனேன் கேட்டி ஓப்பனாக மீட்டிங்கில் பேச மாட்டார், பப்ளிக் மீட்டிங்கில் நான் அப்பவே சொன்னேன்னு பேச மாட்டார், இன்டர்னலாக சொல்லுவார். நான் சொன்னேங்க நீங்கள் கேட்கல, தனியாக போட்டி போட்டு தான் 150 சீட் வந்திருக்கோம், ஆட்சி பிடிச்சிக்கலாம். நானே 18% வச்சுருந்தேன், இப்போ 25% ஆகி போச்சு, இன்னும் 5% சேர்த்துருந்தானா கேம்பெயின் பண்ணமோ 30% வந்திருக்கும், திராவிட கட்சியில் ஒழிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுவாரான்ற பயம் வேறு அமித்ஷாக்கு. இப்போ எல்லா கவலையும் ஒன்றா சேருது அவங்களுக்கு. அமித்ஷாவுக்கும் தூக்கம் இல்லை, எடப்பாடிக்கும் தூக்கம் இல்லை, ஸ்டாலினுக்கும் தூக்கம் இல்லை. ஓகே சார், இதே நேரத்தில் இப்போ தாவேகா தரப்பிலிருந்து ஆதவர்ஜனா பேசிய பேச்சு, ரஜினி அவர்கள் அப்புறம் கொடுத்த ரிப்ளை, இதெல்லாம் ஏதாவது அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணுமா? இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரஜினி ரொம்ப கோபமாக இருக்கார். டெல்லி தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசினாதான், ஏன்னா திமுகவுக்கு பயந்தா நான் வந்து அரசியலுக்கு வரல, நான் அவ்வளோ கோழையா, நான் என்னோட உடல் நலம் கருதி நான் அரசியலுக்கு வரல. என்னோட டாக்டர்களும் அட்வைஸ் பண்ணாங்க, சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் 100 வருஷம் வாழணும், அரசியலில் போனீங்கன்னா கஷ்டம், இந்த ஏஜில் உங்களால் அலைய முடியாது, அரசியலுங்கிறது சாக்கடை, நீங்கள் நிம்மதியாக சினிமாவில் நடிச்சு ஜாலியாக இருங்க. ஏஜ் 75 ஆகுது, இனிமேலும் போட்டி போடுறது நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, தேர்தல்லாம் போட்டி போடணும், கேம்பெயின் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். டாக்டர்கள் அறிவுரையும் ரஜினிகாந்த் ஏற்றார். எனக்கு தெரிஞ்சு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவல், டாக்டரே ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார், காவேரி டாக்டர், டாக்டரோட அறிவுரையின் பேரில் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல. இந்த சின்ன பையன் ஆதவர்ஜனா வந்து திமுகவுக்கு பயந்துட்டு ரஜினிகாந்த் வரலன்னு சொல்கிறது, ஏங்க விஜய் சொன்னாலாவது ஒரு ரீசன் இருக்கும், தலைவர் சொல்கிறாரு, இவர் நேற்று வந்த பையன், இவர் சொல்கிறது ரஜினிகாந்த் கோபம் வருமா வராதா? ஒரே அறிக்கை விட்டார், எல்லாரையும் தேங்க் பண்ணி, அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. அவர் கோபத்தை காமிச்சார். டெல்லி சொல்லிட்டான், ஐநோ ரஜினி வெயிட், உங்களை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதுக்குள்ளே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் போர் வந்துடுச்சு, சோஷியல் மீடியாவில் போர், நேர் மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாஜக ரசிக்குதானா? ரொம்ப ரசிக்குது. ரஜினி ரசிகர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடலன்னு எங்கே போடுவாங்க? பாஜக தான் போடுவாங்க, அதிமுக தான் போடுவாங்க. ரஜினியிடம் சொல்லப்பட்டதாம், தயவு செய்து நீங்கள் கேம்பெயினுக்கு வர வேண்டாம், வாய்ஸ் கொடுங்க,
ஆண்டவன் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறோம், உங்கள் தொண்டர்களை எங்களுக்கு வேலை பண்ண அனுமதி கொடுங்க. ரஜினி அதுக்கும் யோசிச்சாராம். அப்புறம் லதா ரஜினிகாந்த் போய் பேசினாங்களாம், நான் அவர்கிட்ட பேசுகிறேங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ ரஜினிகாந்த் மோடிக்காக அமித்ஷாக்காக ஏதாவது பண்ணணுன்னா இந்த ஒரு சின்ன காரியமாவது பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு அவர் நெருக்கமான அரசியல் தலைவர்கள், ரஜினிக்கு எல்லா கட்சியிலும் நண்பர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க, பண்ணிட்டு போங்களேன், இப்போ என்ன வந்துட போகிறது அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணுவாராம், அவரோட ரசிக மன்ற தலைவரை கூப்பிட்டு பேப்பரில் போடாத, எல்லாம் பிஜேபிக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாய்ஸ், எப்படி ஜெயலலிதாக்கு எதிராக ஆண்டவன் வந்தாலும் இந்த ஆட்சியை அதிமுக காப்பாற்ற முடியாத ஆட்சின்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இல்லாட்டி கூட வேறு மாதிரியா கொஞ்சம் சாஃப்டாவோ மைல்டாவோ மோடி காரத்தை காப்பாற்றுங்க, எடப்பாடி காரத்தை கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள். நீங்கள் இந்த ரஜினி உங்கள்கிட்ட சொன்னாரன்னு கிடையாது, பதில் இல்லை. எனக்கு கிடைத்த தகவல்கள் ரஜினிகாந்தை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு பாஜக ஆதவர்ஜனாவை பயன்படுத்திக்கல, ஆதவர்ஜனா அந்த வலையில் போய் விழுந்துட்டார். இப்போ என்ன அடுத்தது சொன்னாங்கன்னா, விஜய்கிட்ட சொல்லப்பட்டதுதான், அவருக்கு நெருக்கமானவர்கள் வழியாக ஆதவர்ஜனா டிஎம்கேல நான் எத்தனை நாளாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் கேட்கல, அவர் வச்சுன்னா உங்களுக்கு லைபிலிட்டி தலைவலி தான் ஜாஸ்தி, அவரால் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க முடியாது. புஷியானது இன்னைக்கா இந்த மாதிரி பேசியிருக்காரா? பேசுறதில்லை. ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா? விட்டுறதில்லை. இவரை மட்டும் நீங்கள் தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, உங்களுக்கு குழி பறிக்கிறார். பாஜகவோட சேர விடாமல் தடுத்ததே ஆதவர்ஜனா தான். அவர் டிஎம்கே ஆள், எங்கே எந்த கேம்ப்லேருந்து வந்தால் எந்த கேம்ப்லேருந்து விசிகேக்கு போனான்னு தெரியும் உங்களுக்கு, பிளான் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லப்பட்டதான். ரஜினியிடம் சொல்லப்பட்டதான், நீங்கள் ரொம்ப அலைஞ்சி கிணிஞ்சி கேம்பெயின்லாம் பண்ண வேணாங்க, உங்களை சமப்படுத்த விரும்பலை, உடல் நீங்கள் நல்லா 100 வருஷம் வாழணும், எங்கே ஆட்சி வந்ததுன்னா போதும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எப்போ நம்மால் தான். ரஜினி யோசிச்சுட்டு முடிவு, எப்போவே டக் டக் டக்குன்னு பண்ண மாட்டார், கமலஹாசன் மாதிரி நினச்ச உடனே பண்ண மாட்டார், பேச மாட்டார், அமைதியாக தான் பண்ணுவார். ஸோ வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி சார். நன்றி.